வள்ளியை துரத்திச் சென்ற யானை ஓடி வந்து காப்பாற்றிய முருகன். பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் நடந்த பிரசித்தி பெற்ற திருவிழா காண கண்கோடி வேண்டுமையா முருகா என்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்ட தருணம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் இருக்கிற மதுவநாயகி உடனுரை மதுவனேஸ்வரர் கோவில் யானை புகாத மாட கோவிலா பிரசித்தி பெற்ற ஆலயமா விளங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படி சிறப்புமிக்க இந்த கோவில்ல முருகப்பெருமானுக்குன்னு தனியா சன்னதியும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல கார்த்திகை மாத விழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் வள்ளி திருமண விழா ரொம்ப விமர்சையா நடக்கிறது வழக்கமான ஒண்ணு. இப்படி முருகப்பெருமானுக்கு பால், மஞ்சள், இளநீர், சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களால சிறப்பான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனையும் காண்பிக்கப்படுமா. இதை தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலால காட்சி அளிப்பாரு. இதுக்கப்புறமா நன்னிலம் வடக்கு வீதியில முருகப்பெருமான் திருமணம் செய்யறதுக்காக இருந்த வள்ளி தேவிய யானை துரத்தும் நிகழ்ச்சியும் நடக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்க பல ஊர்கள்ல இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிறது வழக்கம். இந்த காட்சியை கண்டு கழிச்சு சுவாமி தரிசனமும் செஞ்சுட்டு போவாங்களாம். இதுக்கப்புறமா முருகப்பெருமான் வள்ளி திருமணம் நிகழ்ச்சியும் நடக்குமா. இப்படி வள்ளிய யானை துரத்துறதும், அதுக்கப்புறமா முருகப்பெருமான் அவங்கள போய் காப்பாத்துறதும், அதுக்கப்புறமா வள்ளி திருமண வைபவம் நடக்கிறதும் புராணங்கள்ல நாம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அப்படியே தத்ரூபமா நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்களாம். இந்த விழாவை காணவே கோடிக்கணக்கான கண்கள் பத்தாது அப்படின்னு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த செய்தி பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.